ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்புவோம். திருச்சாளல் மந்திர எண் 18. 17 பொருள் மட்டும் சொல்லிட்டு விட்டுருப்பேன், அதை மட்டும் பார்த்தாலே போதும். 16வது மந்திரத்தில் நன்றாக நான் இறைவன் ஆச்சாரியராக இருந்து உபதேசம் செய்தது, 4 மறைகளை உபதேசித்ததை பார்த்தோம். அதில் 4 மறை என்பது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம அதிலேயே அவரே சொல்லிட்டார். அன்றாலின் கீழிருந்து அறமுறைத்தான் என்று சொல்றதுனால இது அறம்பொருள் இன்பம் வீட்டையும் சேர்த்து குறிக்கும், முழுவதும் ஆகமத்தை மட்டும் குறித்ததுன்னு எடுக்க முடியாதுங்கிறதுல அவர் மாணிக்கவாசகரே அப்படித்தானே சொல்றாரு. அருளுரைத்தான்னு சொல்லல, என்ன சொல்றாரு, அறமுறைத்தான்னு சொல்றதுனால ஆகம பொருளை சொன்னார்னு பொருள் எடுக்க முடியாது. என்னதான் எடுக்க முடியும்? அறம் சொன்னார், பொருள் சொன்னார், இன்பம் வீடு எல்லாம் சொன்னார்னு தான் பொருள் எடுக்கணும். 16 நடத்தணும்னு சொன்னீங்கல்ல. சரி, அப்போ 17 விளக்கம் மட்டும் பார்த்துருக்குறோம். 17வது மந்திரத்தில் அம்பலத்தில் கூத்தாடுபவரா இருக்கிறாரு, யாசகம் பெறுபவரா இருக்கிறாரு. அந்த இறைவனை நம்ம பெரிய கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சாதாரண யாசகம் பெறுபவராக இருந்தாலும் வேதங்களே அறியாத பரம்பொருளாக இருக்கிறாரு, வேதங்களே அவனை புகழ்கிறது என்று சொல்லுகிறார். அதனுடைய உரை எழுதியிருக்கிறோம். அதாவது அருள்வெளியில் கூத்தாடுகிறார், பிச்சையேற்று சாப்பிடுகிறார். கடவுள்னு விரும்புவது எப்படி இவரை போய் விரும்ப முடியும்? ஆடுறதுக்கு உருப்படியாக ஒரு சொந்த இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, அவரை கடவுள்னு எப்படி சொல்றதுங்கிறது கேள்வி. அதற்கு விடைதான் கொண்டாங்க. உரை குறிப்பு எழுதிடுங்க. உரை குறிப்பு. அம்பலம் என்பது பொது இடம் என்று பொருள் தரும். இறைவன் நடனமாடுகின்ற இடத்தை குறிக்கும். பொது இடம் என்று சொல்றத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுல கேள்வியா தானே கேட்கறாங்க. கேள்வியாக கேட்கறதுனால இறைவனுக்கு சொந்தமா ஒரு இடம் இல்லையா என்று கேட்பதாக ஒரு இடம் இல்லாதவன் என்ற பொருளை தருவதற்காக சொல்லுவது. இந்த இது நம்மாள் படத்தில் பாக்கியராஜுக்கு ஒரு பிராமணர் வேலை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுவார். அப்போ வீட்டு அட்ரஸ் கொடு அப்படிம்பார். அப்போ பாக்கியராஜ் பிள்ளையார் கோயில் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் பாரு. அவர் கூட இன்னொரு பிராமணர் இருப்பார். அந்த கிராமிய பாடல் பாடுறவர் தான் அதில் இன்னொரு பிராமணராக வருவார். பாக்கியராஜ் சிக்க வைக்கிறதே அவர் தான். அப்போ கடைசியில் அவர் சொல்லுவார், கேரா பிளாட்ஃபார்ம்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு சுற்றி விளைக்கிற, அதுக்கு பிறகு தான் சொல்லுவாங்க அவருக்கு வீடுலாம் ஒன்றும் கிடையாது, வேற ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு அதுக்கு எடுத்து சொல்லுவாங்க. பிள்ளையார் கோயிலில் படுத்திருக்கேங்கிறத பிள்ளையார் கோயில் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் பாரு. உடனே என்னதை எடுத்து கொடுப்பாங்க கூட இருக்கிறவர், கேரா பிளாட்ஃபார்ம்னு சொல்லு அப்படிம்பாங்க. அப்படி அவருக்கு இடம் இல்லைங்கிற கருத்தை சொல்றதுக்கு தான் பொது என்ற வார்த்தையை எடுத்தது. எங்க அம்மா ஊர்ல கோயில் நிர்வாகிக்கு பேர் அம்பலக்காரர்னு பேர். எங்க அம்மா ஊர்ல எங்க மாமா மகன் தான் அம்பலக்காரர். கோயில் நிர்வாகிக்கு என்ன பேரு? அம்பலக்காரர் அப்படிம்பாங்க. இங்க நீங்க நிறைய பேர் வச்சிருக்கீங்கல்ல, ஊர் கவுண்டர் அதெல்லாம், அது மாதிரி அங்க அம்பலக்காரர். பிச்சையேற்று உண்பதால் தனக்கென உணவு முதலிய பொருள் இல்லாதவன் என்று சிவன் இகழப்படுவதை மாணிக்கவாசகர் மறுக்கிறார். பாசஞானம் என்பது நூல் வழியாக வருவது. சுட்டறிவு என்ற கருவி அறிவு அதனால் தான் நிகழ்கிறது. ஆனால் அந்த அறிவை கொண்டு இறைவனை அறிய முடியாது. அவன் உயிரறிவுக்கு அப்பாற்பட்டவன்.
அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவன் செய்கைகளினுடைய காரணம். இந்த மந்திரத்துக்கு இதுதான் முக்கியமான வரி. அவன் செய்கைகளின் காரணம் உயிர்களினுடைய அறிவுக்கு புரியாது. ஏன் பிச்சை எடுக்கிறாரு, ஏன் பொது இடத்துல இருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு புரியாது. இப்போ நம்ம சித்தியார்லாம் படிக்க முடியாது. இல்லை இல்லை, யோகிகளுக்கு அது இல்லை இது இல்லை. அதுவும் அதே மாதிரி தான். நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க சரியா இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அவங்க ஏன் அப்படி இருக்காங்கங்கிறது யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். விளங்காது. அடுத்து பொருளும் சொல்றாரு. பலி, பிச்சை. பலி தெரியும், பிச்சைக்காக தெரியும். பிச்சைனா யாசகம், பிச்சைக்காக தெரியும். பிச்சைங்கிறது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. சுந்தர் பிச்சைன்னு சொல்றோம். அவர் அந்த பேரை மாத்தனா எவ்வளவு அழகா மாத்திருக்கலாம். ஆனா அந்த பிச்சை, அந்த பேரோட தான் கூகுளில் போய் இருக்கிறாரு. சிஇஓ, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை. நம்முடைய பிரதமர் அளவுக்கு அவரை ஃபாலோயர் இருக்காங்க. யாருக்கு? 2 பேருக்கும் போட்டி வைக்கிற அளவுக்கு இருக்குது. சில நேரங்களில் யாரையே முந்தி விடுறாரு, பிரதமரையே முந்திடுறாரு. சுந்தர் பிச்சை கூகுளினுடைய சிஇஓ. கிராமத்தில், சாதாரண கிராமத்தில் அவருக்கு பேர் வைக்கும்போது என்ன பேர் வச்சிருப்பாங்க? பிச்சைன்னு பேர். எங்க பகுதியிலும் பிச்சைன்னு பேர், பிச்சைமுத்து பிச்சைன்னு வைப்பாங்க. அவர் சிஇஓவா வருவார்னு என்ன செய்யாது, தெரியாது. பிச்சாண்டி அதெல்லாம் வச்சிருப்பாங்க. நாம பிச்சைங்கிறதுக்கு பதிலாக யாசகம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சில வார்த்தைகளை நம்ம மாற்றி சொல்றதுக்கு, பிச்சைனா ரொம்ப யோசிக்கிறாங்கிறதுனால யாசகம்ங்கிற வார்த்தை சொல்றாங்க. பிச்சைங்கிற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை. பிச்சை தெரியும்னா பலியின் பொருட்டு தெரிதல். அமுது செய்ய, அமுது செய்ய என்றால் உணவு கொள்ளன்னு அர்த்தம். உணவு சமைக்க அல்ல, உணவு கொள்ள. தேவன் என்ற சொல் கடவுளை உணர்த்தி நின்றது. 1-2 மந்திரத்துக்கு நம்ம அருணையாருடைய கேள்வி பதில் சொல்லணும். அது சொல்லும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி இதை விட அதிகமாக கிடைக்கும். இறைவன் பொதுவில் நடனமாடுகிறான். இப்போ நம்ம தலைப்போட இணைக்கிறோம், அதுக்காக உள்ள வந்திருக்கிறோம். பொதுவில் நடனமாடுகிறான், அதை நாம ஐந்தொழில்னு சொல்றோம். ஐந்தொழில் இறைவன் இயற்றுவது எதற்காக? உயிர்களுக்காக, காருண்யத்தால், உயிர்கள் மேல் கொண்ட கருணையால். சிவபிரகாசத்தில் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வெளிப்படையா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கான்செப்ட் நடனமாடுறது எதுக்காகத்தான்? உயிர்களுக்காக. இறைவன் தில்லையில் நடனமாடுவது உயிர்கள் மேல் கொண்ட கருணையால். அதாவது ஆபரேஷன் தியேட்டர்ல தான் பேஷண்டா இருக்கிறாரு, ஆபரேஷன் தியேட்டர்ல தான் டாக்டர் இருக்கிறாரு. 2 பேருக்கும் நோயின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. புரியுதா? பேஷண்ட் வந்தது நோய் போறதுக்கு, டாக்டர் வந்தது நோயை போக்குறதுக்கு. சரிதானே இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வேலை, ரொம்ப வேலை ஈஸி. அதை புரியாத போது இறைவனை நாம அப்படி பார்க்கிறோம், இறைவனை நம்ம அப்படி பார்க்கிறோம். இறைவன் யாசகம் பெற்றது உயிர்களிடத்தில் இருக்கிற தேவையற்றவைகளை பெறுவதற்கு. அவை உயிர்களிடத்தில் இருந்தால் அவைகள், உயிர்கள் மலநீக்கம் பெற்று என்ன அடைய முடியாது? வீடு பேறு அடைய முடியாது. உயிர்கள் வீடு பேறு அடைய வேண்டும் என்ற கருணையினால் தான் யாசகத்தை பெறுகிறார். பொதுவா யாருமே நமக்காக கொஞ்சம் எளிமையா இறங்கி வந்துட்டாங்கனாலே நம்ம இளக்காரமா தான் என்ன செய்வோம், பார்ப்போம். யாரா இருந்தாலும் இளக்காரமா தான் பார்ப்போம். இல்லை, இறைவன் நமக்காக இப்படி பொதுவில் நடனம் ஆடுறவனாகவும் நமக்காக யாசகம் பெற்று சாப்பிட்றவனும் வரும்போது இறைவனை இப்படி இகழ்ந்து பேச தயாராகிடுறாங்க. இது கருணையினால தாங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாம போயிருது, தெரியாம போயிருது. அதைத்தான் இதுல நம்ம உள்வாங்கி கொள்ளணுங்கிறது இந்த மந்திரத்துல மறுத்து மாணிக்கவாசகர் எழுதுகிறார். புரியுதா? மறுத்து இறைவன் மாணிக்கவாசகர் இங்கு சொல்லுவதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது வேதமே அறியாத பெருமை உடையவனா இருக்கிறான், அதுதான் பதில். வேதங்களே அறியாத அளவிற்கு பெருமை உடையவன், ஆனால் உயிர்களுக்காக இவ்வாறு செயல்படுகிறான்.
அடுத்த வகுப்பில் நம்ம பதியும் போது இந்த உயிர்களுக்காகங்கிறது சிவபிரகாசத்தில் வரும். நடராஜருடைய நடனம் உயிர்களுக்காகங்கிறது அந்த அது உண்மை விளக்கத்தில் இருக்கிற நடராஜர் செய்தி எல்லாமே உயிர்களுக்காக தானே. மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டுன்னா என்னது, தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில்னா எதுக்கு தோற்றுவிக்கிறாரு, எதுக்கு உடுக்கி அடிக்கிறாரு, எல்லாம் யாருக்காக தான், உயிர்களுக்காக தான். அதை யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அந்த முயலகனை அழுத்தி வச்சிருக்கிறது அவருக்கு ஆபத்து வந்துரும்னா, அவர் உயிர்களுக்கு ஆபத்து வந்துடும் தான் முயலகனை அழுத்தி வைக்கிறார். அப்படி அதை நம்ம விரித்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியை நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்துருளாய் என்று நிறைவு செய்வோம். திருக்கைலாய பரம்பரை போற்றி சிவாய நம.